ஹலோ காய்ஸ், நீங்கள் ஒரு நிமிஷம் சொந்தமே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் சீரிஸும் கிடையாது, அந்தமான் சீரிஸும் கிடையாது. ஸோ ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ நம்ம சேனல் நிறைய யூகே அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த நிறைய யூகே அன்பாக்சிங் வீடியோவோட கிட்டத்தட்ட பிளேலிஸ்ட்டாக இல்லை நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதோட லிங்க் கீழே கொடுத்துட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி யூகேலேருந்து வந்து இன்னும் ஒரு சில ப்ராடக்ட்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எங்கள் தாத்தா பாட்டி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூகே போயிருந்தாங்க. ஸோ அவங்களும் சரி, தாத்தா பாட்டி சரி, மாமா எல்லாம் சேர்ந்து சில ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸோ என்னதான் எனக்கு வந்துட்டு ஒரு 7-8 வயசு ஆனாலும் நிறையா அந்த சின்ன ப்ராடக்ட், சின்ன பொருள் எனக்கு விளாட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்லாம் இருக்குது. ஸோ அது என்னென்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி லைக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகும். ஸோ நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டெக்ஸ் ஸ்பின்னர் தான் இருக்குது. ஸோ இது நம்ம இந்தியாவிலே நிறைய பார்க்கலாம். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம யூகேல வாங்கியிருந்தாங்க, நம்ம மாமா நமக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓட்டெக்ஸ் ஸ்பின்னர்னு போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு இங்கே மிரர் ஆகும். ஸோ எக்ஸாக்ட் இதோட டெஸ்ட்டு வந்துட்டு இங்கே போட்டிருக்காங்க. இதான் இதோட டெக்ஸ்ட்டு. ஸோ ஓட்டெக்ஸ் ஸ்பின்னர் தான் நம்ம ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். ஓட்டெக்ஸ் ஸ்பின்னர் பற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு யூஎஃப்ஓ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த யூஎஃப்ஓ வந்துட்டு நீங்கள் அப்வர்ட் ஆங்கிள் லான்ச் பண்ணிங்கன்னா அது பூமர் ஆங்கிள் மாதிரி ஒரு ஹைட்டுக்கோ இல்லை ஒரு டிஸ்டன்ஸ்க்கோ போயிட்டு திரும்ப உங்ககிட்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்ட்ரைட்டான ஆங்கிளில் அது லான்ச் பண்ணிங்கன்னா ஆப்போசிட் பாயிண்டில் இருக்கவங்களுக்கு ஒரு ஃப்ரிஸ்பி மாதிரி போகும். ஸோ இது ஒரு பூமராங் மாதிரியும் சொல்லலாம், ஒரு ஃப்ரிஸ்பி மாதிரியும் சொல்லலாம். பட் எலக்ட்ரானிக்கில் இது பண்ணது. ஸோ யூஎஸ்பி ஆயிலுமே இது வந்துட்டு உங்களால் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு ஸ்பின் பண்ண முடியும். ரெட்5 அப்படிங்கிற பிராண்டில் தான் நமக்கு கிடச்சிருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23 பவுண்ட்ஸ். ஸோ 23 பவுண்ட்ஸுங்கிறது நம்ம ஊரில் கிட்டத்தட்ட 2300 2500 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான இந்த சயின்டிஃபிக் ப்ராடக்ட்டை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி செக் பண்ணிடலாம். அதோட அந்த யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎஸ்பி கேபிள் உங்களுக்கே தெரியும், நல்லா யூஎஸ்பி கேபிள் கொடுத்து அதோட சேர்த்து அந்த ஸ்பின்னர் கொடுத்துருக்காங்க. அதுவும் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டெக்ஸ் ஸ்பின்னர். ஸோ இப்போ சும்மா இப்படி பண்ணாலே உங்களுக்கு ஃபிதர் ஸ்பின்னர் மாதிரி பண்ணாலே சுற்றுது. ஸோ இதே மாதிரி அது வந்துட்டு லைட்ஸ்லாம் போட்டு சுற்றும் போது இனிமேல் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதோட அந்த மேனுவலை நம்ம கொஞ்ச நேரம் படித்து பார்க்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க அந்த மேனுவலும் கீழே. ஸோ இந்த எலிமருந்து சீட்டு மாதிரி இருக்க இந்த மேனுவலை நம்ம படித்து பார்த்து இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சுட்டேன். ஸோ அதே மாதிரி தான் ட்ரை பண்ணேன். ஆன் ஆக மாட்டேங்குது. அதனால் மேபி சார்ஜ் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சார்ஜ் போட்டுட்டு என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஸோ சார்ஜ் போகிற வரைக்கும் நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் டாய் தான். ஸோ எனக்கு வந்துட்டு சாஃப்ட் டாய் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ சாஃப்ட் டாய்ஸ் அந்த இதுவாக இருக்கட்டும், அந்த குவாலிட்டியாக இருக்கட்டும், அந்த சாஃப்ட்னஸாக இருக்கட்டும், ஸோ சாஃப்ட் டாய் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு குட்டி ஒரு டாக் மாதிரி, ஒரு க்யூட்டான ஒரு டாக் மாதிரி வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஸோ கெஞ்சி அப்படிங்கிற ஒரு பிராண்டில் தான் இருக்குது ஆக்சுவலி. ஸோ கைஸ், இதோட பேர் என்ன போட்டிருக்குன்னா யாபு மினி ப்ளஷின்னு போட்டிருக்கு. ஸோ ஒரு சாஃப்ட் டாயில் இது நமக்கு ஒரு டாக் மாதிரி ஸோ க்யூட்டாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் வெல்வெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது, ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். யாபு மினி ப்ளஷ் டாய் மாதிரி. ஸோ இதான் அந்த டாய், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பேக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில குட்டி டாய்ஸ் தான் இருக்குது. ஸோ இது என்ன டாய் அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஸோ இந்த பேக்கில் கிட்டத்தட்ட 5 டாய் மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம தாத்தா பாட்டி தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தான் பார்த்து எடுத்தது. ஸோ எனக்கு வந்துட்டு மினியேச்சர் அந்த மாதிரி டாய் நிறையா பிடிக்கும். கிட்டத்தட்ட நான் கூட அந்த ரெசின் டாய்ஸு, அதே மாதிரி மினியேச்சரில் எதுவாக இருந்தாலும் சரி, அனிமல்ஸாக இருக்கட்டும், இல்லை காராக இருக்கட்டும், இல்லை டைனாசர், அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் மினியேச்சர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது ரெசின் டாய்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி மினியேச்சர் டாய்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். மினியேச்சரில் அந்த கிண்டர் ஜாய் மாதிரி எதுவாக இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு மினியேச்சர் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில டாய்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த பேக் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு 5 டாய் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு இந்த ஸ்குரில். ஸோ இந்த ஸ்குரில் எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல கைஸ். ஸோ இந்த ஸ்குரில் வாங்கியிருக்காங்க. இது நம்ம டேபிள் மேலே வச்சுக்கலாம், பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பேக்கில் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு மேக்னெட் மாதிரி. கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு மேக்னெட் கலெக்ஷன் கூட இருக்குது வீட்டில் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் வந்துட்டு நான் கிட்டத்தட்ட நிறைய ஊருக்கு நான் போகாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். பேங்க்காக நான் போனதே கிடையாது. ஸோ அந்த கீச்செயின் இருக்குது. அது மாதிரி லிட்டரலாக ஒரு சில ஊருக்கு நான் போகாத கீச்செயின் எல்லாமும் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒன்று தான் பக்கிங்ஹாம் பேலஸ். நான் யூகே போனது கிடையாது. ஸோ அவங்க போயிருக்கும்போது நமக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ பக்கிங்ஹாம் பேலஸுங்கிறது அங்கே ஒரு ஃபேமஸான பிளேஸ்னே சொல்லலாம். ஸோ லண்டனில். ஸோ அந்த அதோட மெமோரியல் வந்துட்டு நம்மகிட்ட ஒன்று இருக்குது. ஒரு மேக்னெட் பார்த்தீங்கன்னா பக்கிங்ஹாம் பேலஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேக்னெட் இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் இது ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட், இந்த ஏதாவது மெட்டல் அப்ளைன்சஸில் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம செகண்ட் ப்ராடக்ட் இதுதான். ஸோ தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு மேக்னெட் தான் கைஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு டாக் மாதிரி இருக்குது. இது எப்படின்னா அந்த ஈஜிப்ட்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு மம்மி அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஈஜிப்ட் அனுபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ
ஸோ இது வந்துட்டு ஒரு இஜிப்டியன் ஸ்டைல் டாக் மாதிரி தான், இது உங்களுக்கே தெரியும் நல்லா. ஸோ இது வந்துட்டு ஒரு இஜிப்டியன் ஸ்டைல் டாக் மாதிரி தான். ஸோ இதுவும் ஒரு மேக்னெட். ஸோ இதையும் நம்ம இங்கே வைக்கலாம், உங்களுக்கே தெரியும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேக்னெட். இந்த பக்கிங்ஹாம் பேலஸும் இந்த டாகும் வந்துட்டு மேக்னெட், இது வந்துட்டு ஒரு டாய். ஸோ இந்த டாய் கூட சேர்ந்து இன்னொரு ஒரு டாயுமே நம்ம கூட இருக்குது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மினி ட்ரீ ஹவுஸ் மாதிரி ஒரு மஷ்ரூம் ட்ரீலாம் வச்சு. ஸோ இது வந்துட்டு இந்த பேக்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச டாய்னு சொல்லணும். ஏன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்குது, அவ்வளோ டீட்டெயிலிங்காக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ பார்க்குறதுக்கே பயங்கர அழகாக இருக்குது. இந்த வீடு, அந்த மஷ்ரூம்லேருந்து அந்த வீடு அப்படியே அங்கே இருக்க அந்த சுற்றி இருக்க அந்த க்ரீனரிஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு சொல்லப்போனால் கண்டிப்பாக ஒரு ஒண்டர்ஃபுல்லான டாய் தான். ஸோ அதோட நமக்கு லாஸ்ட் ப்ராடக்ட் இது வந்துட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்குது இது வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் என்ன சின்ன பையன் நினச்சி வாங்கினாங்களா என்னன்னு தெரியல. பட் இது வந்துட்டு நீங்கள் சின்ன வயசுலேயே பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு கலர், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கலர் கோழி கொஞ்சம் அந்த மாதிரி டைப்பில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு எல்லோ கலரில் ஒரு சின்ன கோழி மாதிரி வரும். ஸோ அது இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி நமக்கு இங்கே வந்துட்டு ஒரு ஸ்பேரோவில் கிடச்சிருக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பிஜேயில் கிடச்சிருக்கு ஆக்சுவலி. ஸோ இது எப்படின்னா இப்படி நீங்கள் கீ கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே அழகாக பார்த்தீங்கன்னா இது அப்படியே மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை நான் எடுத்து காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த பிஜன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டாய் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இதுவுமே ஒரு க்யூட்டான டாய் தான். இந்த பிஜன் எல்லாம் அப்படியே உரமாக வச்சிடலாம். நம்ம அடுத்த ப்ராடக்ட் இந்த பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்துட்டு இதுவுமே வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் வெயிட்டான ஒரு ப்ராடக்ட் கூட. ஸோ நெக்ஸ்ட் ஆன் த லிஸ்ட் நம்மக்கிட்ட ஒரு நைட் லேம்ப் தான் இருக்குது. ஸோ இது பயங்கரமான ஒரு கிராண்டான ஒரு லேம்ப் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே வந்துட்டு சும்மா அந்த ஐட்டம் வந்துட்டு ஒரு லைக் கியூபாய்டல் பாக்ஸில் இருக்குது. ஸோ இது ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் பண்ணுறாங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரி, நானே இந்த ப்ராடக்ட்டில் இன்னும் பார்க்கல. ஸோ இங்கே வந்துட்டு லண்டன் கிரெஸ்ட் அப்படின்னு போட்டு அந்த லண்டனில் வந்துட்டு இது ஏதோ கிளாக் டவர்னு ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது பிக் பென் ஏதோ ஒரு பேர் இருக்குது. மேபி நான் அந்த மான்யூமெண்ட் இங்கே போடுற ஃபோட்டோ. ஸோ அந்த மான்யூமெண்ட் மாதிரி நமக்கு வந்துட்டு ஒரு லைட் லேம்ப் தான் வந்திருக்கீங்க, ஆன்டிக் பீஸ் மாதிரி. ஸோ ஓப்பன் பண்ணோன்னா இதுதான் கைஸ் நம்ம லைட் லேம்ப். உங்களுக்கே தெரியும் நம்ம லைட் லேம்ப் அந்த இதெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க, சிலிக்கா ஜெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த லைட் லேம்ப். உங்களுக்கே தெரியும், பார்க்குறதுக்கு பயங்கர ஒரு ரிச்சாக பயங்கர கிராண்டாக இருக்குது. ஸோ நம்ம வெளில எடுத்துடலாம் இதை. ஸோ கிளாஸில் வேறு இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை வந்துட்டு நம்ம சேஃபாக ஹேண்டில் பண்ணியே ஆகணும். இல்லைனா ஏதாவது கிராக் ஆகிறதுக்கும் பிரேக் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கைஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அந்த மான்யூமெண்ட், அந்த பிக் பென்னோட கிளாக் டவர். ஸோ இங்கே ஒரு கிளாக்குமே கொடுத்துருக்காங்க. ஐம் நாட் ஷுர் வெதர் இட் வில் ஒர்க் ஆர் நாட். பட் இது பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குன்னு தான் சொல்லணும். கிளாஸ் அண்ட் ஒரு மாதிரி கோல்டு அந்த ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சும்மா இது டாய் கோல்டு தான் இது, பட் பார்க்குறதுக்கு பயங்கர ரிச்சாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கை வைக்கிறதுக்கே பயமாக இருக்குது, அவ்வளோ ஒரு ரிச்சான ஒரு மேக்கில் இருக்குது இது. வாவ், இட்ஸ் அமேசிங். ஸோ பயங்கரமாக இருக்குது. பிக் பென் தான், நான் சொன்ன மாதிரி பிக் பென் லண்டன்னு போட்டிருக்கு. ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. லைட் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பவர் பண்ணால் அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த லைட் வரும். ஸோ அந்த லைட்டுக்கு மேலே இது இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணால் மட்டும் போதும். இதில் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வரும். ஸோ அது அப்படியே பார்க்குறதுக்கே அமேசிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரம்மர் ப்ராடக்ட் தான். ஸோ நீங்கள் ட்ரம்மராக இருந்தால் இதில் என்னன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இது வந்துட்டு டேம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரம்மோட சவுண்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஜெல் பேட் மாதிரி ஒட்டுவாங்க. ஸோ இந்த பேடுமே கிட்டத்தட்ட செட் ஆஃப் 30 பீசஸ் கிட்ட நம்ம பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 30 பீசஸ் ஆஃப் டேம்பர்ஸோட நமக்கு 600 rupees, அதாவது 6 pounds கிட்ட அந்த மாதிரி ரேட்டுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது ஒரு டேம்பர் தான். இது வந்துட்டு நான் உங்களுக்கு ட்ரம்ஸில் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்த கிளிப்பில் நீங்கள் பார்ப்பீங்க, யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா இந்த ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ஒரு பிராண்ட் ஆக்சுவலி. ஸோ இதிலேருந்து நம்ம வந்துட்டு சிலிக்கான் ஸ்டிக்கோட ட்ராம்பர் வாங்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரம்மோட அந்த டாம்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த ட்ரம்மில் வந்துட்டு ஹிட் பண்ணுற ஒரு பிளேஸ் வந்துட்டு ஆக்சுவலி. ஸோ ஒரு 4 இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் பார்த்தீங்கன்னா டாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அது. ஸோ மற்றபடி இதை வந்துட்டு நீங்கள் ஸ்டிக்கில் ப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஸோ எடுத்த உடனே இதுக்கு ஒரு
லைக் மேனுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க, சைனீஸ் மேனுவல். ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் அந்த ப்ராடக்ட்டு. ஸோ இந்த மாதிரி சிலிக்கான் இருக்குல்ல, இது வந்துட்டு நீங்கள் ஸ்டிக்கில் வந்துட்டு ட்ரம் ஸ்டிக்கில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாசிக்கும் போது அந்த சவுண்டு வந்துட்டு உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக சவுண்டு வரும். அதே மாதிரி உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப நாய்ஸியாகவும் இருக்காது. ஸோ இது வந்துட்டு பேக் ஆஃப் 4னால இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 2 கலரில் ஒரு 4 பீஸஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல்